வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்பிஎஃப்லேருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஆர்பிஎஃப்லேருந்து ஷார்ட் நோட்ஸ் விட்ட அன்றைக்கி A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அந்த ஷார்ட் நோட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டுடே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன நம்ம வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது நம்ம வந்து இப்போ ஓபிசியில் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஓபிசிக்கு நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, SC/STக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா, அதில் வந்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, யூஆர் அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறாப்புல இருந்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை வீடியோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் அதாவது சப்மிட் பண்ணுற வரை நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு மொத்த வேக்கன்சி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4660 போஸ்டிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4660 போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15/4/2024 டுடே வந்து இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட் அதாவது க்ளோஸ் ஆகிற டேட், இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிற டேட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14/5/2024, அதாவது கரெக்டாக 1 மந்த் வந்து நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த 1 மந்த் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறாப்புல இருந்தீங்க, அதாவது இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க, நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்கன்னா இந்த 1 மந்த் வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம். லாஸ்ட்டு 1 வீக் வந்து சர்வர் எரர் வந்து கண்டிப்பான முறையில் ஒர்க் ஆகும். உங்களுடைய இலக்கை வந்து நீங்கள் வந்து தோக்குறாப்பிலே தான் இருக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனலில் வந்து 2 டேஸில் வந்து நம்ம அப்ளை வீடியோ வந்து கொடுத்துருவோம். நீங்களே உங்களுடைய மொபைல் ஃபோன் அல்லது நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வீட்டில் இருந்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2 டேஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான டேஸ். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் என்றைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த்தும் இந்த ஸ்டடி பிளானுக்கு வந்து 3 மந்த் வந்து நமக்கு வந்து மொத்தத்துக்கு கொடுப்பாங்க. மொத்தம் வந்து நமக்கு வந்து 4 மந்த் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து டேட் இருக்குது. அதாவது 4 மந்த் நெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. அதனால் இன்னும் நமக்கு வந்து 4 மந்த் அதாவது 9வது மாதத்தில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுட்டு படிக்கிறாப்புல நீங்கள் ஸ்டடி பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன ஷார்ட் நோட்ஸை வச்சு நீங்கள் படிச்சிருந்தாலே இந்நேரம் வந்து நீங்கள் பாதி கிளியர் பண்ணியிருப்பீங்க. மீதியை வந்து இந்த 3 மந்தில் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 1 மந்த் வந்து நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு வந்து உங்களுடைய டைமை ஒர்க் பண்ணணும். அதாவது ரிவிஷன் வித் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து போடுறதுக்காண்டி தான் அந்த 1 மந்த் வந்து உங்களுக்கு டைம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் உங்களுடைய இம்பார்ட்டண்டான டேட்ஸு. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி அல்லது இடபிள்யூவில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து SC/ST OBC கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது உமன் எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாருக்குமே 250 ரூபா வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் நீங்களே அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோசிங் சென்டர் அமௌண்ட் வந்து கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து UPI அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆன்லைனில் சர்வீஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் நம்ம வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து இம்பார்ட்டண்டானது. இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். மொத்தம் வந்து கான்ஸ்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்களா 4208 வேக்கன்சி. இதில் வந்து மெயில் அதாவது ஆண்களுக்கு வந்து 3699 வேக்கன்சி, ஃபீமேல் வந்து 631 வேக்கன்சி. டோட்டலாக 4208 வேக்கன்சி வந்து கான்ஸ்டபுளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஆரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1450 வேக்கன்சியும், SCக்கு வந்து 538 வேக்கன்சியும், STக்கு வந்து 268 வேக்கன்சியும், OBCக்கு வந்து 966 வேக்கன்சி, அதுவே இடபிள்யூஎஸ்க்கு வந்து 357 வேக்கன்சி,
எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 420 வேக்கன்சி. அதாவது நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இடபிள்யூ கேட்டகரியிலேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் கட் ஆஃப்மே அந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் இடபிள்யூ கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அதிலேயே அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய வேக்கன்சியை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற டிடிஎல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு. இப்போ வந்து நம்ம மெயிலுக்கு பார்த்தோம். இப்போ வந்து ஃபீமேலுக்கு வந்து யூஆர் கேட்டகரியில் வந்து 256 வேக்கன்சி, எஸ்டி வந்து 95, எஸ்டி வந்து 47, ஓபிசி வந்து 170, இடபிள்யூஎஸ் வந்து 63. இதுதான் ஃபீமேலுக்கான கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர் பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சப் இன்ஸ்பெக்டர் பற்றின வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 452 வேக்கன்சி. மெயிலுக்கு வந்து 384, அதாவது ஆண்களுக்கு. ஃபீமேலுக்கு வந்து 68. இதுதான் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேக்கன்சி. அதுவே எந்தெந்த கேட்டகரியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது எவ்வளோ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்ப்போம். அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 157 வேக்கன்சி, எஸ்சிக்கு வந்து 57, எஸ்டிக்கு 28, ஓபிசிக்கு 104, இடபிள்யூஎஸ்க்கு 38, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயிலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்ப்போம். ஃபீமேலுக்கு வந்து யூஆர் கேட்டகரியில் 28 வேக்கன்சி, எஸ்சியில் 10, எஸ்டியில் 5, ஓபிசியில் 18, இடபிள்யூஎஸில் 7 வேக்கன்சி. இதுதான் ஃபீமேலுக்கான எஸ்ஐக்கான வேக்கன்சி. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக யோசித்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10th வந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுவே நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எப்போ அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 அடிப்படையில் நீங்கள் 28 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 28 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அது 1 ஜூலை 2024க்குள்ளே நீங்கள் வந்து 28 வயசை வந்து கடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ஸ்டபிளுக்கு. எஸ்ஐக்கு வந்து எவ்வளோ குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து அதே தான். ஏஜ் லிமிட் 20 to 28. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷனை கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க. அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது எக்ஸாம் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம் தான், அதாவது சிபிடி எக்ஸாமு. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தேர்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 3 அடிப்படையில் தான் இந்த இதுக்கு வந்து, அதாவது எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் இந்த 3 அடிப்படையில் தான் உங்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிபிடி டெஸ்ட்டு, அதாவது கம்ப்யூட்டர் பாஸ்டு டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெவல் 1ல் வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th, அதாவது 10th குவாலிஃபிகேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவே நீங்கள் எஸ்ஐயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி, அதாவது பட்டப்படிப்பு அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்த கொஸ்டின்ஸ் வந்து 120 கொஸ்டின். 120 கொஸ்டின். டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். அதாவது 1.5 மணி நேரம் வந்து நமக்கு வந்து டைம் தராங்க. 90 நிமிஷம். ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து 1 நிமிஷம் கூட நமக்கு வந்து டைம் இல்லை. நீங்கள் வந்து அதனால தான் நம்ம வந்து ஷார்ட் நோட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம், தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
நீங்கள் வந்து 3 கொஸ்டின் தப்புனா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் 1 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 3 கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். அதாவது நான் சூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து 3 கொஸ்டின் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், நீங்கள் எடுத்ததுலேருந்து 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 1 மார்க்கு, அதாவது ஒரு கொஸ்டின் ரைட்னா அதுக்கு வந்து 1 மார்க். இப்போ வந்து எஸ்எஸ்சி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரைட்னா 2 மார்க் கொடுப்பாங்க. இது ஆர்பிஎஃப், அதனால நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். அதுவும் 3 கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணப்படும். இதுதான் நெகட்டிவ் மார்க் அடிப்படை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஸ் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து டிப்ஸ் வந்து கொடுப்போம். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அபிஷியல் லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுற வீடியோலேயே உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கத்தோடு தான் நம்ம வந்து கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்பிஎஃப்லேருந்து வர நெக்ஸ்ட் வர அனைத்து இன்ஃபர்மேஷனுமே நம்மளுடைய சேனலில் வந்து பதிவு பண்ணுவோம். இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் கிளியர் பண்ணப்படும். வேறு எதுவும் நீங்கள் வந்து டவுட்ஸில் இருந்தீங்கனாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.